Hey friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படிங்கிறத விட நம்ம வீடியோ போட்டு ரொம்ப லாங் டைம் ஆச்சு. ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் வீடியோஸ் போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ என்னுடைய பர்சனல் ஒர்க்குனால் நான் இந்த வீடியோவை கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ண வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டும் என்றைக்கும் என் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லேருந்து என் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வகையில் எல்ஃபின் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி என்னால் நிறைய குடும்பங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் மூலையில் போய் நிற்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷத்தை கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் ரொம்பவே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நான் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். அதே நேரத்தில் சந்தோஷமான நிலைமையில தான் இருக்கேன். அந்த சந்தோஷத்துக்கும் நான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் காரணமும் நீங்கள் தான். இவ்வளோ நாள் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த என் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் எல்ஃபின் ஃபேமிலிஸ். நீங்கள் நினச்சனால தான் இது எல்லாமே சாத்தியமானது, சாத்தியமாயிருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி ஒரு பிக் ரெசிபி, ஒரு 2 kg ப்ரௌனி எப்படி நம்ம பண்ணலாம், கிராம் வைஸ் அப்படி பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கலாம். ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் ஆல். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அமுல் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு அமுல் பட்டரும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஆவின் பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அன்சால்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி உள்ள பட்டரை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதிலே சால்ட்டடு, அதாவது இந்த யூஎன் இருக்குல்ல அதை மறைச்சிட்டா இப்போ சால்ட்டடுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி உள்ள பட்டரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் 1/2 kg எடுத்திருக்கேன். இந்த செய்ய போகிற குவான்டிட்டிக்கு நம்ம 1/2 kg பட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ 1/2 கிலோ பட்டரையும் நான் ஒரு ஈரமில்லாத பவுலில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, இந்த சாக்லேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது சாக்லேட் பார், அதாவது இது நார்மல் டெய்ரி மில்க் அந்த மாதிரி உள்ள சாக்லேட் இல்லை. இது டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1/2 kg பேக் இருக்கும். இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோ அளவு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது 500 கிராமு. இது 500 கிராம் மாதிரி 2 பேக் நம்ம சுத்தமாக யூஸ் பண்ணுறோம். அந்த பாரு இது 500 கிராமு. இதை நம்ம உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட்டை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை இருக்குல்ல, அது கரெக்டாக 375 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை எப்போதுமே கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு ரவை பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஒயிட் சுகர் அதுவும் 375 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இந்த 2 சுகரையும் சேர்த்து நம்ம ஒரு கொரப்பான டெக்ஸ்சரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் கலந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்சரும் அந்த டேஸ்ட் வைஸுமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்து பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் கேக் மாதிரி தான் இருக்கும். அது ப்ரௌனி டெக்ஸ்சருக்கு வராது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நாங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண சொல்கிறோம். ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இது 375 கிராம், இதுவும் 375 கிராம் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம என்ன மாதிரி ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை நான் கரெக்டாக 8 முட்டை ஆட் பண்ணுறேன். இந்த 8 முட்டையும் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதே நேரத்தில் கூலிங்லேருந்து எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து பயன்படுத்துங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது 15 ml அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரு வச்சு இந்த மாதிரி ஒரு திக்னஸில் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோம் மாதிரி, கேக்குக்கெல்லாம் ஃபோம் மாதிரி கெட்டியாக வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணக்கூடாது. இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். அள்ளி ஊற்றுனா ட்ராப்ஸாக விழுகாமல், கெட்டியாகவும் விழுகாமல் இந்த மாதிரி
இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி ஒரு சில்கி ஷைனாக அந்த அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு மெல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெது வெதுப்பான சூடில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வெது வெதுப்பான சூடில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருந்தால் தான் ஜஸ்ட்டு லைட்டாக ஆற வைங்க. ஆனால் ஆற வைக்கிறோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா நம்மளுக்கு வெது வெதுப்பான கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து நல்லா கெட்டியாகும். அது என்ன ரீசன்னா, நம்ம முட்டை கூட பட்டரும் சாக்லேட்னா ஆட் பண்ணுறனால அந்த கெட்டியான திக்னஸ் வரும். அது வந்து நீங்கள் பார்த்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு வளவளப்பான தன்மை கொண்டதாக இருக்கும். அதாவது எக்கை வந்து நம்ம கலக்கிட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி வளவளப்பாக இருக்கும். ஆனால் அந்த அளவில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து மைதா வந்து கரெக்டாக 450 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோதுமை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் 450 கிராம் பயன்படுத்திக்கோங்க. இப்போ டார்க் கோகோ பவுடர் வந்து கரெக்டாக 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே எடுத்திருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர். அதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 28 சென்டிமீட்டர் உள்ள ட்ரே தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரேயில் பட்டர் பேப்பர் வந்து நம்ம ஃபுல்லாக போட முடியாது. ஸோ 2 பேப்பரை ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஜாயின் பண்ண இடம் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ரௌனி ரெடி பண்ண பேட்டரையே நான் வந்து அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனி பேட்டரை வந்து ஆட் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றுறோன்னா போய் கரெக்டாக ஃபிட்டாகி உட்காந்துராது. ஒரு இடத்துல மேடு தாவு இருக்கும். ஸோ அதனால் ஒரு நைஃப் வச்சு நல்லா அழகாக க்ளீனாக ஈவன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ரிச்சாக காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நட்ஸ் பவுடர் அல்லது நட்ஸ் வந்து சாப் பண்ணி ரோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடிஜியை நம்ம வந்து ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் டைம் ஆன் பண்ணிட்டு கரெக்டாக 170 டிகிரியில் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம பேட்டரை ரெடியானதை உள்ளே வச்சிடலாம். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ குவான்டிட்டியை குக்கரில் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக மீடியம், அதாவது சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 30லேருந்து 35 நிமிஷம் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேகும். இப்போ நம்மளுக்கு ஓடிஜியோட டைமு கரெக்டாக 35 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் ஹைட் அதிகமாக வைக்கிறீங்கன்னா வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். நீங்கள் ஹைட்டு வந்து கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். ஓகேவா? இது மாதிரி இன்னொரு ட்ரேயும் நான் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா, இதோட நீளம் பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர், அதோட அகலம் பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர். இந்த அளவுள்ள இன்னொரு பாத்திரத்துலேயும் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து ஒரே பாத்திரத்தில் வைக்க முடியாது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 35 நிமிஷம் ஆச்சு. நம்ம ப்ரௌனி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் கையில் எடுக்க முடியும். இல்லைன்னா அப்படியே உதிரியாக வந்து பீசஸ் வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஆற வச்சுருங்க. அதே நேரத்தில் ஆறணும், சீக்கிரம் ஆறணும்னு சொல்லிட்டு ஃபேனை போடுறது, கீழே தண்ணியை ஊற்றி ட்ரேயை வைக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. நேச்சுரலாக ரூம் டெம்பரேச்சரில் அது வாட்டில் விட்டுருங்க. அப்போ தான் அந்த அதில் இருக்க மாய்ஸ்டர், அதாவது ஈரப்பதம், அந்த பட்டரோட ஈரப்பதம் இருக்கும்ல, அது வந்து காற்று அப்சர்வ் பண்ணாமல் அந்த ப்ரௌனிக்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு டைட்டான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா 7 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கேக் வந்து கெட்டு போகாது. இத்தனைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அதே நேரத்தில் ஃப்ரீசரில் வைக்கிற அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. நார்மலாக ரூமில் எப்படி ஒரு பொருள் இருக்கோ அந்த மாதிரி இதையும் ரூமில் வச்சாலே போதும். ஆனால் ஈரத்தோட, அதாவது நம்ம கை ஈரமாக இருக்கிற நேரத்தில் அந்த பாக்ஸுக்குள்ளே கை வச்சுட்டு எடுக்கிறது, நம்ம பாதி கடிச்சிட்டு உள்ளே வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது பூஞ்சைகள் வளர உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மாதிரி உங்களுடைய பொருளை மதிப்பு கூட்டல் செய்கிறது மூலமாக நீங்கள் வந்து அதிக அளவு லாபம் எடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையாகவும் ஃபீல் பண்ண முடியும், நம்மளால் இது பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில். ஸோ இவ்வளோ நாள் நம்பிக்கையும் லவ்வும் கொடுத்தவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு 9 மாதம், ஆக்சுவலி 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மாதமாக தொடர்ந்து நான் எந்த வீடியோஸும் போடலை. அதுக்கான காரணங்கள் நான் சீக்கிரமே சொல்கிறேன். நல்ல விஷயந்தான், நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் அவ்வளோவுக்கு வர முடிஞ்சுது. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல, இதை பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் மட்டும் தான் பண்ணணும். அது மற்றவங்க சொல்லி பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது,
அதே நேரத்தில் உங்கள் முயற்சியை நீங்கள் கைவிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் மாதிரியே உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த சப்போர்ட்டிவோட பர்சனோடு சேர்ந்து நீங்கள் லைஃப்பில் இன்னமும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் என்னுடைய ஜர்னிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்கும், எல்லா எல்ஃபின் ஃபேமிலிஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் எல்ஃபின் ஃபேமிலிஸ்.